இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் அவருடைய கிருபையினால் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவருடைய இரக்கங்கள் இந்த வருஷம் முழுவதும் நம்ம கூட இருந்தபடியினால இன்றைக்கும் நாமும் நம் குடும்பமும் இந்த பூமியில சுகமாய், சமாதானமாய், சந்தோஷமாய் இந்த பூமியில நாம் வாழும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய கிருபைகளுக்கு முடிவில்லை. அந்த கிருபையும் அன்பும் நிறைந்த தேவனை இந்த மாதம் முழுவதும் நாம் நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதிகமாய் தேவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமே நீங்க அதிகமா தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. எவ்வளவோ பேர் எத்தனையோ இன்னைக்கு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இன்னைக்கு காலையில நம்ம அழகா நம்ம வீடுகள்ல இருந்து இந்த சத்தியங்கள நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ஸ்ல மரண போராட்டங்கள்ல அப்படியெல்லாம் தவித்து கொண்டிருக்கிற வேளையில இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறார், அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் நம்மை அவ்வளோ தூரம் நம்மள வழி நடத்தி கொண்டு வருகிறதை நம்ம இருதயத்தில் உணர்ந்தவர்களாய் நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திரங்களை நம்ம செலுத்தும் பொழுது அங்கே கிருபை பெருகுகிறதாம். அப்போ இன்றைக்கும் கூட இந்த நாட்கள்ல இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் புது வருஷத்துக்குள்ள நம்ம போகிறோம். அதிகமாய் நமக்கு தேவன் செய்து கொண்டு வருகிற இன்றைக்கு நம்ம சின்ன சின்ன விஷயம் கூட இன்னைக்கு நம்ம சமீபத்துல ஒரு ஆன்டி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஒரு சர்ச்ல ஒரு குட்டி பையன் அவன் சொன்னானா, நான் ஃப்ரீயா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அதுக்காக நான் தேங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் ஷேர் பண்ணானா. அப்போ அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இன்னைக்கு அது எத்தனையோ பேருக்கு உலகத்துல கடினமான காரியமா இருக்கு. ட்ரீட்மெண்ட் இல்லாம, மருந்து மாத்திரை இல்லாம அதெல்லாம் செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு நம்ம சுகமாய் வாழ்வதே தேவனுடைய அது இரக்கமாய் இருக்கிறது, கிருபையாய் இருக்கிறது. அதற்கெல்லாம் நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு செயல்படுகிறதுனால தான், இன்றைக்கு இந்த இடத்துல நம்ம இந்த சத்தியங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். நம்ம இருதயத்துல தேவன் எத்தனையோ வார்த்தைகள் மூலம் நமக்கு கிரியை செய்து நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்தி கொண்டு வருகிறார். அவருடைய இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக, அவர் நம் மேல் வைத்த அன்புக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே குறிப்பாக நம்ம பார்க்க போகிற முதலாவது ஒரு வார்த்தை என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இல்ல, பரிசுத்த ஆவியல நம்ம வாழல அப்படின்னா இந்த சமாதானம் இது உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத ஒரு தேவ சமாதானம். இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. சரி, இந்த சமாதானம்னு வேதத்துல பல இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. பல பகுதிகள்ல நம்ம சமாதானத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த சமாதானம் என்பது நம் வாழ்க்கையில் ஏன் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது? நம்ம பிலிப்பியர் 4:7 பார்க்கிறோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப இந்த சமாதானம் அப்படிங்கிற ஒரு காரியம் ஆவிக்குரிய ஒரு கேடகமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சமாதானம் நமக்கு இருக்கும் பொழுது இந்த சத்ருவானவன் நமக்குள்ள பயத்தையோ, குழப்பத்தையோ, பொய்களையோ அவன் விதைக்க முடியாது. இந்த சமாதானம் ஏன் வேதத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு அதை மிகவும் அதிகமா நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை குறித்து வேதம் ஏன் அடிக்கடியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, இந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் சத்துருவானவனால் பயத்தையோ, குழப்பத்தையோ, பொய்களையோ நமக்குள் அவன் விதைக்க முடியாது. அவன் கவலைங்கிற ஒரு காரியத்த நம்ம மைண்ட்ல காட்டி, நம்ம இருதயத்துக்குள்ள அவன் நுழைய முடியாது.
ஏன்னா, ஆவியானவர் நம்ம இருதயத்தை சமாதானத்தினால் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த ஆவியானவருக்கு நாம் முழு இடத்தை நம்ம கொடுக்கும் பொழுது, அங்க சமாதானம் என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆ சமாதானம் அங்க கொலோசையர் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. ஆளுகை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இத குறிச்சு பார்த்திருக்கிறோம். ஒரு ஒரு மேட்ச்ல ஒரு கிரிக்கெட் மேட்சோ, எந்த மேட்சோ அதுல ஒரு அம்பயர் இருக்கிறது போல, இந்த ஆளுகை அப்படிங்கிறது ஒரு அம்பயர குறிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. எது நமக்கு சரியானதோ அத மட்டும் தான் உள்ள விடும். எது தவறானதோ அத நம்ம என்ன செஞ்சுருவோம்? அத அத நம்ம உள்ள எடுக்க மாட்டோம். அதேபோல அப்போ நமக்கு சமாதானம் இருக்கு. நம்ம இருதயத்துல சமாதானம் தான் எப்பவும் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோம் அப்படின்னா, அங்கே தேவன் நம்மள லீட் பண்ணிட்டு இருக்கிறார்ன்னு அர்த்தம். இப்போ பீஸ் அந்த சமாதானம் இல்ல அப்படின்னா, அங்க என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணணும். அங்க வெயிட் பண்ணணும். அப்போ இந்த சமாதானம் தான் ஆவியானவரால் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிற ஒரு டிவைன் கைடன்ஸா இருக்கு. ஒரு தெய்வீக ஒரு ஆலோசனையா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சமாதானம் நமக்கு இல்லன்னா, நம்ம எல்லா காரியங்கள்லயும் குழப்பமான முடிவுகளைத்தான் நம்ம எடுப்போம். எப்பவுமே பயம், எப்பவுமே திகில், இதுதான் நம் வாழ்க்கையில் நிரம்பி இருக்கிறதாய் நம்ம பார்ப்போம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அது எப்படி இருக்கிறதாம்? நீதியும், சமாதானமும், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். ராஜ்யம் இன்னைக்கு எனக்குள்ள வந்துட்டு அப்படின்லாம் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அப்போ இந்த சமாதானம், இந்த சந்தோஷம் இது நமக்குள்ள இருக்குதா? இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்த நமக்கு இந்த தெய்வீக சமாதானம் இருக்குதா? இல்ல மண்ணுக்குரியவர்களைப் போல நம்ம சமாதானம் அற்றவர்களா இருக்கிறோமா? நம்ம வானத்துக்குரியவர்களா இருந்தோம் அப்படின்னா, வானத்துக்குரியவருக்குள்ள அந்த சமாதானத்தை தான் நாம் பெற்றிருப்போம். இன்றைக்கு இந்த பூமியில இருக்கிறவங்க மாதிரி, மண்ணுக்குரியவர்களை மாதிரி, உலகத்தில் இருக்கிறவர்களைப் போல நம்ம சிந்தித்துக் கொண்டு, அதிலேயே வாழ்ந்து கொண்டு, பயத்திலயும், குழப்பத்திலயும் இருக்கிறோம்னா, நம்ம இன்னும் முழுமையுமாய் அவருடைய சாயலை இன்னும் நாம் தரித்துக் கொள்ளல. நம்ம மனது பல இடங்களிலே மறுரூபமாக வேண்டிய அவசியத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த சமாதானம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆப்ஷனலான காரியம் இல்ல. அதுதான் ராஜ்யத்தினுடைய அடையாளமா இருக்கிறது. நீங்களும் நானும் ராஜ்யத்தின் புத்திரரா இருக்கிறோம்னா, நமக்கு இருக்கிற சமாதானம் தான் நமக்கு அந்த ராஜ்யத்துல உள்ள இருக்கிறோங்கிற ஐடென்டிட்டியாவே இருக்கு. அப்ப இந்த சமாதானம் இல்ல அப்படின்னா, நம்ம என்னைக்குமே நம்ம இருதயம் ரெஸ்ட்ல இல்ல அப்படின்னா, தேவனுடைய சத்தத்தை நாம் தெளிவாக கேட்கவே முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல்ல நம்ம வாழவே முடியாது. வாசிக்கலாம் ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 30:15. ஆன்ட்டி வாசிக்கிறீங்களா? நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் என்ன செய்ய வேண்டுமாம்? திரும்ப வேண்டுமாம். அடுத்ததா என்ன சொல்லப்பட்டிருக்கு? அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களுக்கு பெலனாயிருக்கும். இன் குயட்னஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஷால் பி யுவர் ஸ்ட்ரென்த். அப்ப குயட்னஸும் கான்ஃபிடன்ஸ் அமைதலும் நம்பிக்கையும் தான் நமக்கு பலனா இருக்குமா? அப்போ ட்ரபிள்ட் ஹார்ட் அதாவது குழப்பமுள்ள இருதயம், கன்ஃபியூஸ்ட் ஹார்ட் ஒரு நாள் கூட
தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. ஏன்னா, நமக்குள்ள எழும்புகிற ஆத்துமாவில இருந்து எழும்புகிற இந்த இந்த 5 சென்சஸ்ல இருந்து எழும்புகிற அந்த சத்தம், நமக்குள்ள ஏற்படுகிற அந்த கவலை, அவருடைய சத்தத்த என்ன செய்யுது? கேட்க தடுத்து விடுகிறதா இருக்கிறது. இந்த சத்தம் நமக்கு பெருசா கேட்கிறதுனால, அவருடைய சத்தம், மெல்லிய சத்தத்தை நாம் என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அப்போ அமைதலும், சமாதானமும் தான் நம்ம இருதயத்த ஆவிக்கு சென்சிட்டிவா வைக்குது. அப்போ இந்த சமாதானம் அப்படிங்கிறது தான் நம்ம ஆவியில தெளிவை பெற்று நாம் வாழுகிறவர்களாய் இந்த பூமியில நம்ம இருக்க முடிகிறதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப அமெரிக்கையும் நம்பிக்கையும் தான் நமக்கு பலனாய் இருக்கிறதாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல அந்த ஆவியின் கனிகளை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, அன்பு, சந்தோஷம், சமாதானம். அப்போ அந்த பூரணமான தேவ அன்ப நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்போம். நம்ம எப்பொழுதும் சமாதானமாய் இருப்போம். இந்த சமாதானம், இந்த பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் நம்மை ஆட்கொண்டு, அவர் நம்மள கைட் பண்ணி, அவருடைய சத்தத்த நம்ம கேட்டு, அதின்படி நடக்கிறவர்களாய் இருந்தோம்னா, அங்க சமாதானம் எப்பொழுதுமே நதியைப் போல நம்ம மேல, நமக்குள்ள அது பாய்ந்து செல்லுகிறதா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ சமாதானம் எப்பல்லாம் குறையுதோ, அப்பல்லாம் ஆவியானவருடைய செயலை நாம் என்ன செய்றோம்? தடுக்கிறோம். அங்க ஆவியானவர் நமக்குள்ள பேசிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய சத்தம் எப்பொழுதுமே நமக்குள்ள தொனித்துக் கொண்டு தான் இருக்குது. ஆனால், இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ், இந்த உலகத்திலிருந்து வருகிற சத்தங்கள், மனுஷ சத்தமா இருக்கலாம், மனுஷ வார்த்தையா இருக்கலாம், அது ரிப்போர்ட்டா இருக்கலாம், உங்க உடல் சொல்லுகிற சிம்டமா இருக்கலாம். இத விட, இந்த ஆவியானவருடைய சத்தத்த விட, இந்த சத்தங்கள் உங்களுக்கு மேலோங்கி இருக்கும் என்றால், நீங்க ஆவியில ஆவியானவருடைய கைடன்ஸ்ல நம்ம நடக்கலங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது, புயலே அடிச்சாலும், என் அப்பா இருக்கிறார். அவருடைய அன்பு என் மேல பூரணமா இருக்குது. என்னைய என் அப்பா ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். அப்படின்னு உறுதியாய் விசுவாசத்தில் நின்று நாம் என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற முடியும். இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்த ஒரு கிஃப்ட்டா நமக்கு தர்றாராம். அங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி, அங்க இயேசு கிறிஸ்து அ உலகத்துல இருக்கும் பொழுதே அவர் நமக்காக அந்த சமாதானத்தை அவர் கொடுத்தார். அவர் முதல்ல அவர் எத குடுத்துட்டு போறேன்னு சொல்லல. உங்களுக்கு வல்லமைய குடுக்கிறேன்னு சொல்லல. உங்களுக்கு அற்புதங்கள குடுக்கிறேன்னு சொல்லல. அவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன். இந்த சமாதானம் தான் நமக்கு வல்லமைய பெறுகிறதோ, நம்ம அற்புதங்கள பெறுகிறதற்கோ, அதுதான் ஒரு அடிப்படையான ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறது. இந்த சமாதானம் இல்ல அப்படின்னா, நம்ம வல்லமையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம அற்புதங்களையும் பார்க்க முடியாது. அதனால தான் அவர் பூமியில இருக்கிறப்பயே, அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மிக உன்னதமான வார்த்தை. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருடைய சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? அது உலகம் கொடுக்கவும் முடியாதாம், உலகம் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானம். அப்போ உலகம் எடுக்க முடியாத சமாதானம்னா என்ன? அதை எந்த மனுஷ வார்த்தைகளும் எடுக்க முடியாது. எந்த சூழ்நிலைகளும் அந்த சமாதானத்த எடுக்க முடியாது. இந்த இந்த உலகத்துல நமக்கு நடக்கிற நன்மையான காரியங்களும் நமக்கு அந்த தேவ சமாதானத்தை நமக்கு கொடுக்க முடியாது. ஆனா அவர் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கவும், உலகம் எடுக்கவும் முடியாத சமாதானம். இந்த சமாதானத்த நம்ம பெற்றுக்கொண்டுட்டோம் அப்படின்னா, அடுத்தடுத்து மித்ததெல்லாம் அது தானாய் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதா இருக்கிறது.
அங்க வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அற்புதங்களை பார்க்க முடியும். இந்த ரெஸ்ட்லெஸ் ஹார்ட் எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம இருதயம் எப்பொழுதும் படபடப்புக்குள்ளேயும், பயங்களுக்குள்ளேயும், கலக்கங்களுக்குள்ளயும். ஏன்னா, நம்ம அப்பாவை நம்பல. நம்ம அவர நம்பாததுனால தான் நமக்கு என்ன வருது? பயம் வருது, சமாதானத்துல குறைவு வருது. முழு நேரம் நம்ம அவர்ட்ட ஜெபம் பண்றோம். ஆ நம்ம அந்நிய பாஷைகள பல மணி நேரங்கள் பேசலாம். என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனா, அவர ட்ரஸ்ட் பண்ணாத இடத்துல நம்ம இருதயம் இருக்கும் பொழுது தான், நாம் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம ஸ்பிரிட் மேன்ல இந்த சமாதானத்தை கொடுக்கிற ஆவியானவர் நம்மோடு கூட அவர் கலந்திருக்கிறார். ஒருவேளை சமாதானத்தை கெடுக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். ஆனா, உடனடியா நீங்க அந்த ஸ்பிரிட் மேன் கிட்ட நீங்க போகும்போது, பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க உறவாடும் பொழுது, நீங்க சம்பாஷணை செய்யும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அழகா நம்மள கைட் பண்ணுவார். நீங்க நினைக்கலாம், நீங்க அவர்ட்ட ஓப்பனா போய், ஆண்டவரே, இந்த இடத்துல என் இருதயம் ரெஸ்ட்ல இல்லாதத நான் பார்க்கிறேன். சமாதானத்துல இல்லாதத நான் ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க? நான் ஏன் இப்படி ஃபீல் பண்றேன்? நீங்க எனக்கு சமாதானத்த கொடுத்திருக்கிறீங்க. ஆனா கூட அந்த சமாதானத்துல நான் வாழ முடியாதபடி எனக்குள்ள பயங்களும், கவலைகளும், குழப்பங்களும் வருகுதே. ஏன் இந்த இடத்துல எனக்கு இப்படி நான் ஃபீல் பண்றேன்? அப்படின்னு சொல்லி நீங்க அவரிடத்துல பேசும் பொழுது, அந்த ஆவியானவர் உங்கள அழகா அவர் கைட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழிய உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா, அவர் அவர் நம்ம மேல கண் வைத்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவன் அவரே. அப்ப அவர்கிட்ட நம்ம போகும் பொழுது, அவர் அழகா இந்த இடத்துல நீ எத ஃபீல் பண்ற? நீ தேவனுடைய அன்ப ஃபீல் பண்ண முடியாதபடி, உன்னுடைய 5 சென்சஸ்ல நீ வாழுகிறபடியினால, இந்த இடத்துல நீ சமாதானத்துல குறைவை பெற்றிருக்கிறாய். அப்படின்னு சொல்லி அவர் இன்டிமேட்டா உங்க கூட அவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். நீங்க உடனடியா அந்த சமாதான குறைவுல இருந்து வெளியே வர முடியும். இந்த சமாதானம் இல்லன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில இருந்து அவர் நமக்கு சமாதானத்த குடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா, இன்னைக்கு வரைக்கும் அந்த சமாதானத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறோம்னா, அப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் பலன் என்ன? நம்ம கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தோம் அப்படின்னா, நமக்கு நம்மை பற்றி ஒருவருக்கு நன்றாக தெரியும். நம்ம அப்பா நம்மள பார்த்து கொண்டே இருக்கிறார். நம் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியாத காரியம் எதுவும் இல்லை. அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறபடியினால, என் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் அவர் நன்மைக்கேதுவாகவே செய்கிறார். அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா, நம்ம இந்த சமாதானத்துல என்றென்றைக்கும் வாழ முடியும். அப்போ இந்த சமாதானம் எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, நாம் தேவன் மேல பூரணமாய் அன்பு வைத்திருக்கிறதற்கு, பூரணமான நம்பிக்கை வைத்திருக்கிறதற்கு ஒரு அடையாளமா இருக்குது. நம்ம அவர்தான் அன்பு செலுத்துறோம்ன்னு சொல்றோம். அவர்தான் நாங்க தேடுறோம். எங்களுக்கு அவர்தான் முக்கியம்னு சொல்றோம். ஆனா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா? அவர் மேல நம்ம உண்மையாவே நம்பிக்கையா இருக்கிறோங்கிறத எது காண்பிக்குதுன்னா, நமக்குள்ள இருக்கிற சமாதானம் தான் காண்பிக்கிறது. ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன். அவர உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன், அவரையே நம்பியிருக்கிறபடியினால் என்ன செய்கிறாராம்? பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிறாராம். நம்ம அவரதான் பிடிச்சிருக்கிறோம். நாங்க அவரதான் நேசிக்கிறோம். அவர்தான் எங்களுக்கு எல்லாம். அவர்தான் இத்தனை அற்புதத்த செஞ்சாரு. எல்லாம் சொல்றோம்.
ஆனா, இந்த சமாதானம் நம்ம இருதயத்துல இருக்குதா? இந்த சமாதானம் நம்ம இருதயத்துல இருந்தா தான் உன்ன புரியணும். நீங்க உண்மையாகவே அவரை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள். இல்லன்னா, தேவைக்கு பற்றிக் கொண்டவர்களாய் இருக்கிறோம். தேவைக்கு நம்ம அற்புதத்துக்காக அவர தேடுறோம். அப்புறம் திரும்பவும் நம்ம இருதயம் இப்படிதான் சமாதானமின்மைக்குள்ள போகுது அப்படின்னா, உண்மையாகவே அவரை நாம் உறுதியாய் பற்றிக் கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்போ அதுல இன்னொரு வசனம் உண்டு. 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாராம்? நித்திய கன்மலையா இருக்கிறாராம். அதனால அவரை நம்புங்கள். இன்னைக்கு மனுஷனை நம்புறோம். மனுஷ வார்த்தைகள அவ்ளோ பெருசா பார்க்கிறோம். வசனம் சொல்லுது, நீங்கள் நித்திய கன்மலையா இருக்கிற அவரை நம்பும் பொழுது, நம்ம இருதயம் எப்பொழுதும் எப்படி இருக்குமாம்? சமாதானத்தில் இருக்குமாம். அவரை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன். அவரையே நம்பி இருக்கிறவனுக்கு தான் அந்த சமாதானம். சூழ்நிலைகள் அவன அசைக்க முடியாது. இயேசுவை எப்படி அவரு கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற வரைக்கும், இந்த முதல் ஆதாமின் பாவம் எல்லாம் அவர் மேல ஏறுற வரைக்கும், அவருடைய சமாதானத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, அந்த பிதாவினுடைய அன்பை அவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பரிபூரணமாய் அவர் அறிந்து வைத்திருந்தார். என் அப்பாவ எனக்கு தெரியும். என் பிதாவ எனக்கு தெரியும். அவருடைய சமாதானத்த இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் எதுவுமே கெடுக்க முடியல. அதற்கு காரணம் அந்த தேவனுடைய அன்பை, தகப்பனுடைய அன்பை அவர் பரிபூரணமாக அறிந்து வைத்திருந்தார். பூரணமான அவருடைய அன்பை அவர் அறிந்து வைத்திருந்தபடியினால தான் அவர் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். இந்த பூரண அன்பை, பிதாவினுடைய பூரண அன்பை எந்த ஒரு மனிதன் அறிந்திருக்கிறானோ, அவன்தான் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ள முடியும். அவனுடைய மனது தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்ள முடியும். அப்படிப்பட்ட மனிதன் தான் அவரையே நம்பியிருக்கிறவன். அப்படிப்பட்டவனை தேவன் பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்ளுகிறாராம். அப்போ இந்த சமாதானம் அப்படிங்கிறதே விசுவாசத்தின் கனியாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நமக்குள்ள விசுவாசம் இருக்குது அப்படின்னா, அந்த விசுவாசத்தினுடைய கனிதான் சமாதானம். நம்ம ஏற்கனவே அந்த வார்த்தைய குறித்து தியானித்து பார்த்தோம். ரோமர் 15:13ல பரிசுத்தாவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷம், சமாதானம். அப்போ தேவன் மேல, தேவனுடைய அன்பின் மேல நமக்கு விசுவாசம் இருக்கும் பொழுது, இந்த விசுவாசத்தின் கனிதான் சமாதானமாய் இருக்கிறது. இந்த விசுவாசம் இல்ல அப்படின்னா, நம்ம நம்ம இருதயம் ரெஸ்ட்லயே இருக்காது. இந்த விசுவாசத்தை தருகிறவரும் அந்த பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பலனால தான் நமக்கு நம்பிக்கை பெருகுகிறது. அப்போ இந்த இந்த சமாதானம் நமக்குள்ள எழும்புகிற எல்லா விதமான பேட்டில்ஸ், நம்ம எண்ணங்கள்ல தான் போரே நடக்குது. நம்ம பார்க்கிறோம் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டுன்னா, எங்கேயோ 3வது உலகத்துல 4வது உலகத்துல நடக்கிற போராட்டம் அல்ல. இது எங்க நடக்கிற போராட்டம்? நம் எண்ணங்களிலே நடக்கிற போராட்டம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11 நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புயலின் நேரத்திலே நமக்கு ஸ்ட்ரென்த்த கொடுக்கிறது, நமக்கு பலன கொடுக்கிறது இந்த சமாதானம். ஒரு ஒரு சூழ்நிலை தோல்விய போல நமக்கு தெரியலாம். ஆனா, அந்த இடத்துல ஜெயத்தை கொடுக்கிறதும் இந்த சமாதானம் தான். அப்போ சமாதானம் தான் தேவனுடைய ஆசீர்வாதமா இருக்கு.
எப்படி இயேசு கிறிஸ்து புயல் அடித்து அந்த படகெல்லாம் மூழ்கி போகிற அளவுக்கு தண்ணீர் உள்ள வருது. ஆனா கூட அவருடைய சமாதானத்த எதுவுமே கெடுக்க முடியல. அவருடைய 5 சென்சஸ்னால அவர் வாழவே இல்ல. அவருக்கு அந்த தண்ணி பெருசா தெரியல. அந்த படகு மூழ்கி போகிற அ அது போல அந்த கடல் அலைகள், அதெல்லாம் சீஷர்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா அவருக்கு எதுவுமே பெருசா தெரியல. காரணம் என்னன்னா, என்னை படைத்த ஒரு தகப்பன். எ அ அவருக்கு அவர படைக்கல. என் பிதா. அவர் ஆதியும் அந்தமுமானவராய் இருக்கிறார். நாம தான் நம்ம இந்த உலகத்துல சிருஷ்டிக்கப்பட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும், பிதாவும், பரிசுத்த ஆவியானவரும் ஆதி முதற்கொண்டு இருக்கிறாங்க. அவர் மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்த பொழுதும் கூட, மாம்ச சரீரத்தை எடுத்து, இந்த மாம்ச சாயலாய் இந்த உலகத்திற்கு வந்த பொழுதும், இந்த முதல் ஆதாமின் அந்த அந்த மாம்ச சாயல்ல தான் அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுதிலும், அவர் பிதாவினுடைய அன்பை அவர் ஆழமாய் அறிந்து வைத்திருந்தபடியினாலே, அவருடைய சமாதானத்தை எதுவும் கெடுக்க முடியவில்லை. இன்னைக்கு அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறி இருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நமக்கும் இதே ஸ்லாக்கியத்தை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த சமாதானத்தை சூழ்நிலை கெடுக்கவே முடியாது. எப்போ அன்லெஸ் ஆர் அன்டில் நம்ம 5 சென்சஸ்க்கு இடம் கொடுக்கும் வரைக்கும், இந்த ஐம்புலன்கள்ல நம்ம வாழாத வரைக்கும், நம்ம சமாதானத்தை எதுவும் கெடுக்க முடியாது. அப்போ பீஸ் இருக்கிற இடத்துல குழப்பம், கன்ஃப்யூஷன் என்ன செய்யாது? இருக்காது. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல், God is not the author of confusion. இப்ப நம்ம இருதயத்துல கன்ஃப்யூஷன் வந்துச்சுன்னா, அது அவர் குடுக்கிற கன்ஃப்யூஷனே கிடையாது. அவர் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறாராம்? சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறாராம். அப்போ நம்ம இருதயத்துல கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, அது யாரிடத்துல இருந்து வரலங்கிறத அறிந்து கொள்ளணும். தேவனிடத்துல இருந்து வரல. அது முற்றிலுமாய் ஐம்புலன்கள்ல முதல் ஆதாம்ல இருந்து நமக்குள்ள வருகிற பயங்களும், எண்ணங்களும். அப்போ கன்ஃப்யூஷன், இந்த ஃபியர், இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இதெல்லாம் அது எதற்கு அடையாளமா இருக்கு? ஸ்பிரிச்சுவல் சைனா இருக்காம். நம்ம தேவனுடைய சத்தத்தை விட்டு நாம் விலகி வேற சத்தத்தை கேட்கிறவர்களா இருக்கிறோம்ங்கிறதற்கு அடையாளமா இருக்குது. உங்க இருதயத்துல ஒரு சமாதான குறைவு வந்த உடனே நீங்க புரிந்து கொள்ளணும், தேவனுடைய சத்தத்தை விட்டுட்டு நான் வேற சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டேன். இல்ல இந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது அப்படின்னு உடனடியா பரிசுத்த ஆவியானவர் இடத்துல நீங்க வரும்போது, அவர் உங்கள பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு சமாதானத்த கொடுத்து, உங்கள அந்த குழப்பத்திலிருந்து வெளிய கொண்டு வந்து, உங்க இருதயத்தை அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த சமாதானம் தான் நம்ம இருதயம் நல்ல நிலமாய் வைத்திருக்கிற ஒரு காரணமாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த மார்க் 4வது அதிகாரம் விதைக்கிறவனுடைய உவமையில பார்க்கிறோம். எதெல்லாம் வசனத்தை சோக் பண்ணுது, நெருக்கி போடுது உலக கவலை. இந்த ஒரி, ஆங்ஸைட்டி, கேர் இதுதான் நமக்கு என்ன செய்யுதா? இந்த வசனத்தை நெருக்கி போடுதாம். ஆனா, எந்த ஹார்ட் பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்குதோ, அந்த ஹார்ட்ல தான் தேவனுடைய வார்த்தை, விதையாகி அவருடைய வார்த்தை வளர முடியும், பலன் கொடுக்க முடியும். அப்போ இந்த சமாதானம் என்பது நம்முடைய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் சமாதானம் என்பது மிக முக்கியமா இருக்கு. இல்லன்னா நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கோம். நான் தேவன தான் தேடுறேன். அவர தான் நம்பி இருக்கிறேன். அப்படின்னு சொல்றதுல அர்த்தமே இல்ல.
எப்பவுமே கவலையிலயும், எப்பவுமே பயத்திலயும் வரலாம். அந்த ஒரு நிமிஷம் நமக்கு அந்த வரலாம். ஆனா, அடுத்த நிமிஷம் நம்ம அவர்கிட்ட போயி, நம்ம என்ன செய்யணும்? இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள அது நமக்கு ரொம்ப மிகவும் அவசியமானதா இருக்குது. இந்த சமாதானத்த பெற்றுக்கொள்ளலன்னா, வேற எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா, நம்ம இருதயம் எப்பவுமே கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். அவருடைய வல்லமையையோ, அவருடைய அற்புதங்களையோ, எதையும் நாம் பார்க்கவும் முடியாது. நம்மால் மற்றவர்களுக்கு அந்த நம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல நாமும் இருக்க முடியாது. அப்போ இன்றைக்கு தேவன் அவருடைய சமாதானத்தினால, அவருடைய காம்னஸ், அவருடைய ரெஸ்ட்னஸ் இத நமக்கு அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு அந்த அவர் பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்துட்டோம். சியோன் மலைக்கு வந்துட்டோம். ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டோம். அப்படின்னா, இனி உலகத்த குறிச்சு நீங்க ஒரு செகண்ட் கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா, இந்த ராஜ்யத்துல ஆளுகை செய்கிறவர் நம் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு என்ன தேவை? எப்படி தேவை? எப்போ தேவை? எதை எப்படி குடுக்கணும்? எதை எப்படி செய்யணும்? யார் இருதயத்துல பேசணும்? எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்காக அதை செய்கிறவராய் இருக்கிறபடியினால, இன்றோடு அந்த 5 சென்சஸ்ல இருந்து வாழுகிற வாழ்க்கையில இருந்து நம்ம கட்டாகி, அவருடைய சத்தத்தை, அவருடைய அ அன்புல அந்த அன்ப நம்ம ஆழமா அறிய, 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 அறிய இந்த உலகத்தின் சத்தங்கள் அப்படியே நமக்கு ஆஃப் ஆயிரும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ற காரியம், இந்த உலகத்தின் சத்தத்துக்கு தான் நம்ம செவி கொடுக்கிறபடியினால இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல. ரோமர் 8:6ல பார்க்கிறோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அப்போ இந்த ஆவியானவருடைய சிந்தை என்ன? அது எப்பொழுதும் நமக்கு சமாதானத்தையும், ஜீவனையும் கொடுக்கிற சிந்தையாகத்தான் இருக்கிறது. இந்த ஆவியின் சிந்தையை, கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நம்ம இருதயம் எப்படித்தான் இருக்கும்? மாம்சத்தின் எண்ணமா தான் இருக்கும். இந்த மாம்சத்தின் சிந்தை தான் நமக்கு எத கொண்டு வருது? மரணத்தை கொண்டு வருகிறது. அப்போ நம்ம மரணத்தின் சிந்தனைகள நம்ம சிந்திக்கிறோமா? ஆவியில நம்ம சிந்திக்கிறோமா? அவருடைய வார்த்தைகள் தான் ஆவியாயும், ஜீவனாயும் இருக்கிறதாம். அவருடைய வார்த்தைகளை நம்ம சிந்திக்கிறோமா? இல்ல உங்களுடைய சிம்ப்டம்ஸ், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள், உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுடைய வார்த்தைகள், இவை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா? அப்படி டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, ஒண்ண நீங்க நல்லாவே புரியணும். இது ஆணித்தரமா நம்ம இருதயத்திலே தேவன் பதிப்பாராக. மாம்ச சிந்தை உடையவர்களாய் இருக்கிறோம். இந்த மாம்ச சிந்தை, அது எப்படி இருக்க விடாது? தேவனோடு நெருக்கமாக இருக்க விடாது. அது எப்பவுமே உலகத்த பத்தியே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். உலகத்துல நடக்கிற காரியம், உலகத்துல மற்றவங்களுக்கு நடந்த காரியம், இதையே தான் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி பெருசா காட்டிட்டே இருக்கும். ஆனால் ஆவியில எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ, அவன் சூழ்நிலைகள பார்க்கவே மாட்டான். ஏன்னா, நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். என் அப்பா தான் ராஜாவா இருக்கிறாரு. இன்னைக்கு நான் அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். இந்த ராஜாவுக்கே நான் பிள்ளையா இருக்கிறேன்னா, நான் எத குறிச்சு கவலைப்படணும்? என் அப்பா இந்த சூழ்நிலைய பார்த்துக் கொள்ளுவார். அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சு, அவர் மேல நம்ம ஃபுல் ட்ரஸ்ட்டையும், கான்ஃபிடென்ட் ட்ரஸ்ட்டையும் அவர் மேல வைக்கும்போது, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்காக அவர் ஜெயமாய் மாற்றுகிறார் என்பதை நீங்கள் முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது, இந்த சமாதானம் நம்மை விட்டு ஒரு நாளும் அது எடுபடாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 20வது அதிகாரம் 21, 22 யோவான் 20, 21, 22. அவர் இப்படிச் சொல்லித் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்குக் காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி,
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து அங்க சீஷர்கள் கிட்ட ஒரு காரியத்த செய்கிறாரு. தம்முடைய கைகளையும், விலாவையும் அவர் காண்பித்தது மாத்திரம் இல்ல, சீஷர்கள் சந்தோஷப்படுறாங்க. இயேசு மறுபடியும் அடுத்த அ அந்த என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இந்த பிரெத், இந்த சுவாசம், அவருடைய சுவாசத்த அந்த சீஷர்களுக்குள்ள ஊதுறாரு. அவருடைய சுவாசத்தை ஊதி அங்க சமாதானத்தையும் அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த சுவாசம் பரிசுத்த ஆவியானவருடைய சுவாசத்தினால், அவருடைய ஜீவனினால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது, இந்த சமாதானம் என்றென்றைக்கும் நம் வாழ்க்கையை நிரப்பியிருக்கும். இந்த ஜீவன்ல நம்ம நம்ம சரீரத்துல இருக்கிற ஜீவன்ல தான் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாய் கலந்திருக்கிறார். அந்த ஆவி நம்மளுடைய ஸ்பிரிட்னா அதுதான் ஜீவன். அந்த ஜீவன்ல தான் பரிசுத்த ஆவியானவரும் நம்முடைய ஜீவனிலே அவர் ஒன்றாய் கலந்திருக்கிறார். அன்றைக்கு அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்றாருன்னா, இன்றைக்கு நம்ம மேல பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், நமக்கு என்றென்றைக்குமான சமாதானத்த நம்ம ஆவி மனிதனிலே நாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியிலிருந்து நம்ம வாழ்றோமா? இல்ல மாம்சத்திலிருந்து வாழுகிறோமா? இதுதான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? டிசர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம எதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஆவியிலிருந்து நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, இயேசுவை போல அவருடைய சிந்தை உள்ளவர்களாய், அவருடைய எண்ணங்களினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாய் நாம் இருப்போம். இல்ல, அவருடைய எண்ணங்களினால நம்ம ஆளுகை செய்யப்படல. வானத்துக்குரியவருடைய சிந்தை நமக்கு இல்ல. ஆவியின் சிந்தை நமக்கு இல்ல அப்படின்னா, நம்ம இருதயம் ஒரு நாளும் அது ரெஸ்ட்டுக்குள்ள வராது. பீஸ்ல இருக்காது. அது எப்பவும் இருதயம் பதறிக்கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, காரணம் என்னன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு சமாதானம் இருக்கும். அந்த சமாதானம் இருக்கிறவன் கிட்ட என்ன இருக்காது? பதற்றம் இருக்காது. யார் அவரை விசுவாசிக்க முடியும்? அவருடைய அன்பை பூரணமாய் அறிந்தவன் தான் அவரை பூரணமாய் விசுவாசிக்க முடியும். இந்த பூரணமான விசுவாசத்தை உடையவன் தான் பூரணமான சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டவனாய் இருக்க முடியும். இதுதான் ஜீவன். நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். நம்ம ஜீவன்ல அவருடைய ஜீவன் கலந்து, இந்த ஜீவன் பரிபூரணப்படும் பொழுது, நாம் எதை குறித்தும் கலங்காதவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? மாறுறோம். இன்னைக்கும் சின்ன 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 காரியங்களுக்கு கூட நமக்கு பயம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய அன்பையும், அவருடைய பாதுகாப்பையும் நம்ம என்ன செய்யல? புரிந்து கொள்ளல. அவர் நமக்காக செயல்படுகிறவர். அவர் நமக்காக யுத்தங்களை செய்கிறவர். எதுவுமே நமக்கு என்ன செய்யல? புரியல. அப்போ இந்த கிறிஸ்து, இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருந்து நம்ம இருதயங்களையும், நம்முடைய சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர் காத்துக்கொள்ளுகிறார். இந்த சமாதானத்துல நம்ம என்றென்றைக்கும் வாழ்ந்து, இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கிற இந்த சமாதானம், நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். இன்றைக்கு என்னை வழி நடத்துகிறதற்கு ஒரு சத்திய ஆவியானவராகிய தேற்றரவாளனை அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் சத்தம் தான் என்னுடைய இருதயத்திலே அது தொனிக்கும். அப்படின்னு சொல்லி, நம்ம இந்த இடத்துல நம்ம அத்தாரிட்டி, இந்த பீஸ்ல இருந்து தான் நமக்கு அத்தாரிட்டியும் கிடைக்குது. இந்த சமாதானம் இல்லாம நம்ம ஜெபிக்கிற அத்தாரிட்டி பிரேயர் ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதிகாரமுள்ள ஜெபம் இந்த சமாதானத்துல இருந்து வரணும். இயேசுக்குள்ள அந்த சமாதானம் இருந்தபடியினால தான், அந்த அத்தாரிட்டிய அவர் என்ன செய்றாரு? இயற்கைக்கு மேல அவர் அத்தாரிட்டிய பேசுறாரு. அது அந்த காற்றும், கடலும் அவருக்கு என்ன செய்கிறதாம்? கீழ்ப்படிகிறதாம். அப்ப இந்த சமாதானத்துல இருந்து நம்ம இயற்கைக்கு பேசினா கூட, இயற்கை என்ன செய்யுது?
கீழ்ப்படுகிறது. இந்த சமாதானம் இல்ல அப்படின்னா, இன்றைக்கு சூழ்நிலைகள பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம்னா, இந்த சூழ்நிலைகள் தான் நம்மை மேற்கொள்ளும். அப்போ இந்த காலை வேளையில நான் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம 2 அட்ரிபியூட் பார்க்கணும்னு நெனச்சேன். ஆனா அந்த சமாதானத்த குறித்து நம்ம டீப்பா இன்றைக்கு பார்க்கும்படி, நாம் அறிந்து கொள்ளும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த சமாதானம் மட்டுமே நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வருகிற ஒரு ஒரு காரணியா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட சமாதானம், தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த அந்த ஸ்பிரிட்ல இருந்து நம்ம இன்றையிலிருந்து நம்ம வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அவருடைய சமாதானத்தினாலும், அவருடைய சந்தோஷத்தினாலும் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரீபலா ஹஷலம் ரெஹெல் பிரதி ஹலு ரீபலா ஷெபெல் ஹெஷ்லே பிளெஹி தல்கோ ஷூரபூதலா ரீலமீ கலீஷோரூதலா ரேதெலேம் லெக்ரி திலீஷோரு ஹஷூரபா ரேக்கெலேம் லெக்ரே ஷிம்லாஹி தல்க்ரோ லீஷலா பிராக்கே ரிபலி கொஷூரபூதலா ரேலெவே ஷெபேரி பபீகோ லூஷரபா. அப்பா, இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே, எந்தெந்த பகுதிகள்ல சமாதான குறைவுகள் இருக்கிறதோ, அந்த ஆண்டவரே பயங்கள் இருக்கிறதோ, அவிசுவாசங்கள் இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நான் துரத்துகிறேன். நிரந்தரமாய் ஒவ்வொருவரை விட்டு துரத்துகிறேன். அவைகளை கட்டி நான் பாதாளத்துக்குள்ள தள்ளுறேன்ப்பா. இப்பொழுதே தேவ சமாதானம் எங்க ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, இந்த சமாதானத்திலேயே இருந்து என்றென்றைக்கும் நாங்க வாழ, சூழ்நிலைகள் எதிராய் இருக்கும் பொழுது கூட, இந்த சமாதானத்த விட்டு நாங்க ஒரு நாளும் ஆண்டவரே நாங்க பின்வாங்க கூடாதுப்பா. ஏன்னா, இந்த சமாதானமே மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் எங்களுக்காக இழுத்து கொண்டு வருகிற காரியமா இருக்கிற இந்த சமாதானம் எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் எங்களுக்கு கொண்டு வருகிறத நாங்க பார்க்கிறோம் அப்பா. இந்த ஆவியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான எங்களுக்கு நீங்க கொடுக்கிற அந்த ஃப்ரூட்ஸ், நாங்க எங்கள்ல இருந்து வெளிப்படுகிற அந்த ஃப்ரூட்ஸ், சமாதானம் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குதுப்பா. ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முற்றிலுமாய் முற்றிலுமாய் இந்த காலை வேளையில சமாதானத்தின் ஆவியானவர் எங்களை நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர் அப்பா. உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத ஒரு தேவ சமாதானம். ரீபலா ரேக்கெலம் ரேஷல பிரீகதீஷோ லூஹதூஷலபா. என் அப்பா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்ளுவார் என்கிற அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையும் சமாதானமும் சந்தோஷமும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் இப்பொழுதே நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நாங்க எங்க பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் அப்பா. எங்களுக்கு எதை எப்படி செய்யணும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அந்த அன்பின் தேவனுடைய கரங்களுக்குள்ள எங்களுடைய கவலைகள், ஒரிஸ், எல்லா ஆங்ஸைட்டி, எல்லா ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் அப்பா கையில நாங்க கொடுத்துட்டோம்ப்பா. நீங்க எங்களுக்காக எல்லாவற்றையும் ஜெயமாய் முடித்து தருகிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் ஆணித்தரமாய் எழுதப்படும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.